ஹாய் ஃபேமிலி, வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சப்போ ஸ்வீட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரஸ்மலை வாங்கிட்டு வந்திருந்தேன். ரஸ்மலை சாப்பிட்டுட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு பையன் ட்ரெயினில் பூனை கொண்டு வந்துட்டான். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். ட்ரெயினில் பூனைலாம் அலோட் பண்ணணும்னு தெரில. ஆனால் நம்ம பூனை பிடிக்குங்கிறலாம் அது கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன். டைம் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதை வச்சு லாஸ்ட்டில் பூனை டயர்டாகி படுத்து தூங்கிட்டு நாங்களும் படுத்து கோச்சில் உள்ள லைட் அப்புறம் பந்து பண்ணிட்டு நாங்களும் தூங்க ரெடி ஆகிட்டோம். தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு குட் மார்னிங் அந்த பூனை தான் சொன்னேன். ஏன்னா அதுதான் மேலே படுத்து கிடந்துச்சு எனக்கு ஆப்போசிட்டில். அந்த பூனை பேர் சொல்ல மாட்டல, அது பேர் பகீராவான். அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் கீழே இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 வடை வாங்கியிருந்தேன். நானும் எங்கள் அம்மா அந்த வடையை ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். உடனே அந்த பூனையோட மைண்ட் வாய்ஸ் கெடுத்துட்டு எனக்கு ஒன்று போங்க தாங்கடா அப்படின்ட்டு வேறு அதுக்கு ஒன்று வச்சுட்டு வடையை சாப்பிட்டுட்டே இருக்கும் சொல்லி நாங்கள் பண்ண ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துட்டு என்னடா இவ்வளோ சீக்கிரம் சாப்பிடணுன்னு பார்த்தா அப்படியே மணி 1 மணி ஆகுதுடான்ட்டாங்க. ஐயோ அப்படியான்னு சொல்லிட்டு சரி அப்போ சாப்பாடே ஒரேடியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு நானும் எங்கள் அம்மா அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சுட சுட மிளகா பஜ்ஜி சாப்பிட்டோம். சாப்பிட்டு வந்து செகண்ட் மீல்ஸ் வந்துட்டு இப்போ சரி அதையும் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அதையும் வச்சு ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் மைண்ட் வைஸ் கேட்குது எப்போது சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு கேட்குறீங்க. புரியுது, வேறு என்ன பண்ணுறது, அதான் நமக்கு என்டர்டைன்மெண்ட். அப்படி நம்ம ட்ரெயின் தமிழ்நாட்டில் என்ட்ரு ஆகிட்டு ஃபஸ்ட் ஸ்டேஷன் திருத்தணி வந்துடுச்சு. சரி நம்ம தமிழ்நாட்டில் என்ட்ரு ஆகணும், ஏதாவது ஃபஸ்ட்டு போனி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். நைட்டு 2 மணிக்கு மதுரை ஸ்டேஷன் வந்துச்சு. மதுரையிலேருந்து பாதாம் பால் வந்து செம்மையாக இருக்கும். அதனால் பாதாம் பால் குடிக்கலான்னு போனால் அங்கே கடைசியில் பார்த்தா பாதாம் பால் இல்லைன்ட்டாங்க லாஸ்ட்டில். அதனால் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் கடலை மிட்டாய் அது கிடச்சிச்சு. அதனால் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். டைம் பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த பூனை பகீரா இருந்துச்சுல்ல அது கூட விளையாண்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபீலிங் ஆஃப் தி இந்தியா ஆகிட்டு. ஏன்னா அந்த பூனையை விட்டு நம்ம பிரிய போகிறோம். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடுவோம். நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டோம். திருநெல்வேலிக்கு வந்த உடனே அந்த வைப் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு டீ வித் இந்த பாட்டு. இந்த வைபோடே அப்படியே காரில் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஊர் ஸ்பெஷல் கருப்பட்டி காபி குடிச்சிட்டு அப்படியே எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் எங்கள் அக்கா வீட்டு மொட்டை மாடி. ஃபுல்லாக ரோஜா செடியாக வச்சுருக்கா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் மும்பையிலேருந்து வந்திருக்கேன்ட்டு எங்கள் அக்கா எனக்கு ஸ்பெஷலாக ஆட்டுக்கறி குழம்பு சிக்கன் 65 பண்ணி வச்சுருக்கா. செம்மையாக இருக்குது, நம்ம ஊர் ஸ்டைல் இது. இதுதான் என் மருமவன், எங்கள் அக்கா பையன். ஆட்டுக்கறினாலே அந்த எலும்புக்குள்ளே இருக்க அந்த இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதால எங்கள் அத்தா எங்களுக்காக தவுன் வெட்டிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நொங்குலேருந்து ஆகும், ரெடி ஆகும். இது வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இது நொங்கை முளைக்க வச்சு அப்படி ஆயிரும் சில நாட்களுக்கு அப்புறம். இது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஆனால் இது வந்து என் ஃபேவரட். சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப பிடிக்கும். இனிப்பாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அக்கா பொண்ணு எங்கள் வீட்டு மகாராணி பாத்திரம் தேய்க்காகலாம். என்ன பண்ணுறீங்க? எங்கள் அத்தான் புறத்தையும் வெட்ட நான் அதை ஒரு ஃபுல் கெட்ட ஜாலியாக இருந்துச்சு போங்க. டவுனை ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும், வில்லேஜ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.